ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து இந்த விநாயக சதுர்த்தி பூஜைக்காக அடுத்த பிரசாதம் அவல் ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா நம்ம அவல் வச்சு ஏதாவது ஒரு பிரசாதம் பிள்ளையாருக்கு பண்ணிடுவோம். இன்னைக்கு அந்த அவல் வச்சு நான் ஒரு கொழுக்கட்டை பண்ண போறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல வெல்லமோ சர்க்கரையோ எதுவுமே ஆட் பண்ண போறதே கிடையாது. ஆனா ஸ்வீட் கொழுக்கட்டை உடனே கெட்டும் போகாது. அன்னைக்கே சாப்பிட்டு முடிக்கணும் அப்படிங்கிற டைம் கிடையாது. நம்ம வச்சிருந்த அடுத்த நாளும் நம்ம சாப்பிடலாம். கண்டிப்பா உங்க வீட்டு விநாயகருக்கு மட்டும் இல்ல, உங்க குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அவல் கொழுக்கட்டை இது வரைக்கும் நான் சமைச்சதே இல்லை, கிச்சனுக்குள்ள என்டரே ஆனதில்லை அப்படிங்கிற கூட ஈஸியா பண்ணிடலாம். இந்த மாதிரி மோல்ட்லையும் பண்ணலாம், கையிலையும் நம்ம இஷ்டத்துக்கு என்ன ஷேப் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பூஜைக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம்ஸ்ல கொடுக்கலாம். அப்புறம் நவராத்திரியில கூட யாராவது வெத்தலை பார்க்க வராங்க, மார்னிங் டைத்துல வந்துடுறாங்க, நம்ம சுண்டல் பண்ணலைன்னா அவங்களுக்கும் நம்ம இது ரெடியா வச்சிருந்தோம்னா கொடுக்கறது ஈஸியா இருக்கும். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு 10-15 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், ட்ரை ஃப்ரூட்ஸ் போடாமையும் நம்ம செய்யலாம், இல்லை எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். கசகசா அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். 1 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணி அதையும் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் கசகசா ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கசகசா வந்து சீக்கிரம் வந்து வறுபட்டுடும். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த நெய்யே போதும். அதில் 1 கப்பு அவல் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து நல்லா ஸ்லோலியே வச்சுக்கலாம். நல்லா வாசனை வரும், லேசாக கலர் மாறும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கையில் எடுத்து இப்படி நசுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அப்படியே பொரிஞ்ச மாதிரி தூளாகும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அதில் வந்து நம்ம முந்திரி பருப்பை நம்ம வெளியில எடுத்துட்டோம், ஆனால் கசகசா அப்படியே தான் இருக்கும், எடுக்க வராது. பரவாயில்ல, அது அவளோட சேர்ந்து அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவல் நல்லா வறுத்துட்டோம், நல்ல கலரும் மாறியாச்சு, நல்லா வாசனையும் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவலை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. மிக்சி ஜாரை திறந்து பார்த்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம எந்த கப்பில் அவலை எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 3/4 கப்பு பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும். பேரிச்சம்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். சீட்லெஸ் வாங்கினீங்கனாலும் ஓகே, இல்லை சீட்ஸோட வாங்கினா சீட்ஸை ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த மாதிரி அதையும் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ இதையும் மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வந்து அரைச்சாச்சு. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு திரும்பவும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எடுத்து இப்படி பிடிச்சோன்னா பிடிக்கிறதுக்கு வரும், இந்த மாதிரி இருக்கும். நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எதுவுமே இன்னைக்கு ஆட் பண்ணவே இல்லை, நான் பிளெயினாக தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சமான மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு மோல்டில் நான் பண்ணி காமிக்கிறேன். மோல்டில் லேசாக நெய் தடவிட்டு இதை வந்து 2 சைடும் நல்லா ஃபில் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே மூடி நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ திறந்து பாருங்கள், அவ்வளோதான், அந்த டிசைன் வந்திருக்கு. நம்ம கையாலேயே நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் நம்ம பண்ண முடியும். இல்லை வேறு ஏதாவது ஷேப்ஸில் மாடல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கொழுக்கட்டையை கையாலேயே இப்படி பிடிச்சிட்டு மோல்டில் வர மாதிரி லைன்ஸ் வேணுனா கூட இந்த மாதிரி நம்ம கத்தியால் லைன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி பண்ணி லேசாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு நைஃபால் எப்படி கட் பண்ணி அதை வந்து ஃப்ளவர் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ டிசைன்ஸ், நம்மளோட இமேஜினேஷன் தான். அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே. ஏன்னா டேட்ஸ் வந்து உடம்புக்கு நல்லது. சும்மா சாப்பிட்றதோட இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை பிடி கொழுக்கட்டை மாதிரி அந்த ஷேப்லையும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சாக்லேட்ஸ் மாதிரி ஸ்கொயராக அப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட இமேஜினேஷன் தான். இதில் பாருங்க, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் இப்போ சர்விங் பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். சாக்லேட்ஸ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிப்பு சாப்பிடும் போல் எப்பயாவது நமக்கும் ஆசையாக இருந்தால் கூட நம்மளுமே சாப்பிடலாம். நமக்கும் அது ரொம்ப ஹெல்தி தான். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருந்தது இல்ல? கண்டிப்பா எல்லாரும் பண்ணிடுவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.